ஸ்ருதி கிராஃப்ட் சென்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாஃப்ட் டாய்ஸ். சாஃப்ட் டாய்ஸில் ஒரு குட்டி கோழி குஞ்சு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்வயர்ட் மெட்டீரியல்ஸ்: சாஃப்ட் ஃபர் கிளாத், ஒயிட் ஃபெல்ட் கிளாத், ரெட் கலர் ஃபெல்ட் கிளாத், thread, needle, beads, synthetic cotton, scissor. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சிக்குக்கான பேட்டர்ன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. இது பாடி பார்ட், இது அண்டர் பீஸ், விங்ஸ், பீக். ஊசியில் நூல் கொடுத்தாச்சு, பின்னாடி நாட் போட்டாச்சு. இப்போது இங்கே இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். மறுபடியும் அதே பிளேஸில் குத்தி இந்த கேப் கூடி விட்டு நாட் போட்டுறோம். ஸோ இன்னொரு தடவை நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டாச்சு. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். சரி, இன்னொரு நாட் போட்டுட்டு இந்த இடம் வந்து இங்கே வரையும் முடியணும். இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா, இந்த ரவுண்டில் இந்த நெக்கோட கட் பண்ண போர்ஷனில் ஜாயின் பண்ணணும். இங்கே இருந்து இந்த நெக் போர்ஷன் இருக்கு இல்லையா, இது ஹெட்டு. இந்த நெக்கில் இருந்து இந்த ரெண்டையும், அதாவது எல்லோ கலர் ஃபர்ரையும் ஒயிட் கலர் ஃபெல்ட்டையும் இப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணி கொண்டு வரணும் இங்கே வரையும். இது பேக் ஸ்டிச் போடணும். அந்த பேக் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் பின்னாடி கீழே. இப்போ நம்ம வெளியே எடுக்கிறோம். இப்போது எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அதே பிளேஸில் குத்துறோம். வெளியே எடுத்தாச்சு. நம்ம இது ஏற்கனவே ஒரு பர்ஸ் பண்ணியிருக்கிறோம், மல்டி கலர் பர்ஸ். அதே ஸ்டிச்சு தான். கீ செயின் பண்ணோம், சேம் ஸ்டிச்சு தான். கொஞ்சம் தூரம் தள்ளி, ஆக்சுவலி த்ரெட்டு இந்தா இருக்குது. ஒரு ஸ்டிச் ஏற்கனவே போட்டிருக்கோம், அதையும் தாண்டி கொஞ்சம் தூரம் தள்ளி குத்திட்டு வெளியே எடுக்கிறோம். எங்கே லாஸ்ட்டு ஸ்டிச்சு முடித்தோமோ அதே பிளேஸில் குத்துறோம். பின்னாடி திரும்பி பார்க்கணும். கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வெளியே எடுக்கிறோம். சில நேரங்களில் என்ன ஆகிடும், நம்ம இப்படி கூடி குத்திடுவோம், பட் ஆனால் வெளியே ஸ்டிச் வராது, வேறு எங்கேயோ ஸ்டிச் நீடில் போயிடும். ஸோ கரெக்டாக பின்னாடியும் பார்த்துக்கணும். கரெக்ட். இங்கே த்ரெட் இருக்குது, கொஞ்சம் தூரம் நகட்டி குத்துறோம். எங்கே நமக்கு முடித்தோமோ அதே இடத்துல வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி பின்னாடியும் பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்குன்னா மட்டும்தான் அந்த நீடில் வெளியே எடுக்கணும். ஸோ இதே மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம். இவ்வளோ தூரம் வந்தாச்சு. ஸோ அப்புறம் இங்கே அதே பிளேஸ்லேயே குத்திட்டு வெளியே எடுத்துட்டு இதே இந்த முன்னாடி போட்டோம் இல்லையா, அதே மாதிரி நாட் போட்டு கட் பண்ணி. இப்போது இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணணும். இப்போ சாஃப்ட்டும் நம்ம அட்டாச் பண்ணோம்.
இப்போது இந்த சாஃப்ட்டும் அட்டாச் ஆகணும். இங்கே எங்கே நம்ம அட்டாச் பண்ணோமோ சேம் பிளேஸில் தான். இந்த பேட்டர்ன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். நாட் போட்டுக்கலாம். இந்த டெயில் பார்ட்டு அங்கேயும் இதே மாதிரி ஒரு நாட் போட்டுக்கிறோம். ஸோ அப்போ இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு ஸ்டிச் பண்ணுறோம். இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வரோம். இதில் இங்கே இவ்வளோ தூரத்துக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணால் போதும். ஏன்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், காட்டன் ஸ்டஃப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால் நம்ம காட்டன் ஸ்டஃப் பண்ணுறதுக்காக பாடி பார்ட்டில் எங்கிட்ட ஸ்டிச் பண்ணியாச்சு ஃபுல்லாக. பட் இந்த பக்கம் இங்கேருந்து இவ்வளோ தூரத்துக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இங்கே நம்ம கேப் விட போகிறோம், ஏன்னா காட்டன் ஸ்டஃப் பண்ணணும். அதுக்காக இந்த கார்னரும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதே மாதிரி தான் நாட் போடணும். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாட்டம் 2 பக்கமுமே ரெடி. ஸோ அப்புறம் இந்த பார்ட் ஃபுல்லாமே நம்ம கவர் பண்ணணும். இங்கே சிக்கோட ஹெட் போர்ஷன்லேருந்து பாடி பார்ட் வரையும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறோம். ஹெட் பார்ட் ஃபுல்லாமே கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கோட பாடி பார்ட் கிடைக்கும். இப்போ இது கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு கேப் வந்து விட்டோம் இல்லையா, இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணாமல் விட்டோம் இல்லையா, இந்த பக்கத்தில் தான் நம்ம இதை திருப்ப போகிறோம். சிக்கோட பாடி பார்ட் ரெடி ஆயிடுச்சு. தெரியுதா சிக்கோட பாடி பார்ட்? இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம், இந்த சிந்தட்டிக் காட்டன் இருக்கு இல்லையா, இதை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காட்டனை நல்லா சாஃப்ட் ஆக்கிட்டு, இந்த கேப் இருந்தது இல்லையா, இந்த கேப்புக்குள்ளே பொடியான பீஸ், இப்போது சிக்கோட தலை தான் இப்போ சின்ன பீஸ். ஸோ அதனால் அதுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃப் பண்ணுறோம். இப்போ நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். ஸோ இப்போ ஃபுல்லாக பாடி பார்ட்டுக்கும் ஃபுல்லாமே நம்ம காட்டன் ஸ்டஃப் பண்ணணும். காட்டன் ஸ்டஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு சிக்கோட பாடி பார்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போது சிக்கை நம்ம உட்கார வச்சு பார்த்துக்கலாம். எஸ், நல்லா உட்காருது. பட் நம்மளுக்கு இங்கே ஒரு கேப் இருக்குது இல்லையா, இந்த கேப்பை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இந்த ஒயிட் பார்ட் இருக்குது இல்லையா, இதில் நம்ம நாட் போட்டிருக்கோம். ஒயிட்டில் குத்திட்டு வெளியே எடுக்கிறோம். அதுக்கப்புறம் எல்லோவில் ரன்னிங் ஸ்டிச் தெரியுதா, எல்லோவில் குத்தி எல்லோலையே எடுக்கிறோம். வெளியே எடுத்தாச்சு. ஒயிட்டில் குத்தி ஒயிட்லேயே எடுக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டிச் போடும்போதில்
ரெண்டு கிளாத்தும் ஜாயிண்ட் ஆகிக்கும். இதுதான் லேடர் ஸ்டிச். இது ரெண்டு கிளாத்தையும் எப்பயும் நம்ம ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நம்ம தெரியாமல் ஸ்டிச் தெரியாமல் பண்ணணும்னா நம்ம இந்த ஸ்டிச் தான் பண்ணணும். ஃபர் அப்படிங்கும்போதில் நம்மளுக்கு இது வெளியே தெரியாது. வேறு கிளாத்தாக இருந்தால், நார்மல் கிளாத்தாக இருந்தால் வெளியே தெரியும். பட் இந்த கிளாத் வெளியவே தெரியாது நம்மளுக்கு. ஸ்டிச் பண்ணி இந்த இடத்துல தான் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியாது. இப்போது நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு முடிச்சிடுறோம். ஸோ இன்னும் ஒரு நாட், 2 நாட் போட்டோம்னா கொஞ்சம் சேஃப். அவ்வளோதான். இப்போ இந்த சிக்கு மேலே இந்த விங்ஸ் இங்கே வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் எப்படின்னா, இங்கே வெளியே தெரியாத அளவுக்கு ஃபஸ்ட்டு இந்த நாட்டை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்போது அந்த நம்ம அங்கே போட்டோம் இல்லையா, அது லேடர் ஸ்டிச், அதே தான். அதையும் நம்ம இந்த விங்ஸை அட்டாச் பண்ணுறோம். இந்த பாடி பார்ட்டில் இருக்கிற ஒரு ஸ்டிச், லேடர் ஸ்டிச்சில் கீழே ரெண்டையும், பட் இந்த விங்ஸில் ஒரு தடவை குத்துனா போதும். அட்டாச் ஆயிடுச்சு. இப்போ நம்ம நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் த்ரெட்டை. அதே மாதிரி இந்த விங்ஸையும் இந்த பக்கம் வச்சு சேம் மெத்தட், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இந்த பக்கமும் ஸ்டிச் பண்ணிக்கணும். இந்த 2 பக்கம் விங்ஸும் ரெடி ஆயாச்சு. சிக்கு 90% ரெடி. இப்போ நம்ம பீக்கும் கண்ணும் மட்டும்தான் வைக்கணும். பீக் பீஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ ரெட் கலரில் இருக்குது இல்லையா, இந்த போர்ஷன் வெளியே தெரிகிற மாதிரி இப்படி தான் வைக்க போகிறோம் பீக்குக்கு. ஸோ அப்போ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இதையும் ஜாயின் பண்ணுறோம். ரெண்டையும் மடக்கி ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல இங்கே வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இதையும் இப்படி அட்டாச் பண்ணுறோம். அட்டாச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம நாட் போட்டு டூ டைம்ஸ் நாட் போட்டுக்கலாம். கட் பண்ணிக்கலாம். செக்கு பீக் ரெடி. இப்போது இந்த பிளாக் பீட்ஸை தான் நம்ம கண்ணுக்கு வைக்க போகிறோம். நாட் போட்டு கொடுத்தாச்சு. இப்போது இந்த இடத்துல அட்டாச் பண்ணிவிட்டு கொஞ்சம் லூஸாகவே நம்ம அதை ஸ்டிச் பண்ணலாம். ஏன்னா கண்ணு நல்லா பளிச்சுன்னு தெரியணும் இல்லையா, அதனால். ஸோ ஒரு 3-4 டைம்ஸ் நம்ம அந்த ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம்.
அவ்வளோதான். நாட் போட்டாச்சு. இதே மாதிரி இந்த பக்கம் கண்ணையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு குட்டி லேஸ் எடுத்துட்டு இதோட கழுத்தில் இந்த மாதிரி ஒரு போ போட்டுக்கலாம். இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இந்த ரெண்டையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் ஷேப் கட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு குட்டி ஃபினிஷிங் கிடைக்கும், போ ஃபினிஷிங் கிடைக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு சிக் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்ட் ஐஸில் ஒரு சிக் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த இடத்துல ஒரு ரெட் கலரில் ஸ்கெட்ச் வச்சு கூட கொடுத்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி கிளாத் தான், ஒயிட்டு தான் இருந்தது, ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய பிளான் இந்த இடத்துல ரெட் கலர் ஸ்கெட்ச் வச்சு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. ப்ரஷ் பென் இருந்தால் ப்ரஷ் பென், இல்லை ஸ்கெட்ச் இருந்தால் ஸ்கெட்ச். தேங்க்யூ, பாய்.